அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கும்பராசி, அக்வாரியஸ். சனி பகவானோட சொந்த ராசி நீங்க. எதையும் வித்தியாசமா யோசிக்கிறவங்க. இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களுக்கு பல சவால்களை கொடுத்தாலும் அதை கடந்து ஜெயிக்கிற ஒரு வருஷமா இருக்க போகுது. வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசி மண்டலத்தோட 11வது ராசி நீங்க. எப்பவுமே மத்தவங்களுக்காக யோசிக்கிற ஒரு மனிதாபிமானம் உங்ககிட்ட இருக்கும். இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு பக்குவப்பட போற வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. அதாவது சனி பகவான் உங்க ராசியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது பயப்படுறதுக்கான நேரம் கிடையாது, உங்களை நீங்களே செதுக்கிக்க வேண்டிய நேரம். கிரகங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி வேலை செஞ்சாலும் வருஷத்தோட மிடில்ல உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு. வேலை விஷயத்துல பார்த்தா இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி லோடு தான். அதாவது நீங்க செய்யற வேலையை விட உங்களுக்கு மேலதிகாரிகளோட ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். நம்ம எவ்வளோ செஞ்சாலும் குறை சொல்றாங்களேன்னு மனசு வருத்தப்படலாம். ஆனா பொறுமையா இருங்க. இந்த ஜென்ம சனி உங்களை ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா மாத்தும். பிசினஸ் பண்றவங்க புது பார்ட்னர்ஷிப்ல இப்போதைக்கு இறங்காதீங்க. ஒருவேளை இறங்க வேண்டிய சூழல் வந்தா கணக்கு வழக்குகளை நீங்களே நேரடியா பாருங்க. டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரானிக்ஸ், சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு இருந்தாலும் வருமானம் குறையாது. பணம் அப்படின்னு பார்த்தா வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவு இன்னொரு பக்கம் ரெடியா நிற்கும். குறிப்பா மருத்துவ செலவுகள் இல்லைன்னா சுப காரியங்களுக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கும். கும்பராசிக்காரங்க நீங்க பொதுவாவே கையில் காசு இருந்தா செலவு பண்ணிடுவீங்க. இந்த வருஷம் அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஆபத்துக்கு உதவும்னு ஒரு சேமிப்பை இப்பவே ஆரம்பிங்க. ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் ஒரு திடீர் பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு உங்க பழைய கடன்களை அடைக்க ட்ரை பண்ணுங்க. யாருக்கும் லோன் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போடாதீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் விட்டு கொடுத்தல் தான் உங்க மந்திரம். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள வரும். அது உங்க கோபத்தால வர்றதை விட நீங்க பேசுற வார்த்தையால வர வாய்ப்பு அதிகம். அதனால பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆரோக்கியத்துல பார்த்தா உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான இல்லைன்னா தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம். நைட் லேட்டா தூங்குற பழக்கத்தை மாத்திட்டு சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்து பழகுங்க. ஒரு சின்ன வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்றது உங்க மைண்டை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் ஸ்மூதா போகணும்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. முடிஞ்சா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. ஏன்னா சனியின் தாக்கம் குறைய உதவி செய்யறது தான் பெரிய பரிகாரம். மொத்தத்துல கும்பராசிக்கு இது ஒரு பொறுமையா இருந்து சாதிக்க போற வருஷம்தான். ஆல் தி பெஸ்ட்.